அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கல்பாக்கம் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் மார்க்கெட்டை பார்த்துருந்தோம். இப்போது அந்த பீச் ஒட்டினா போல் இருக்க மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கல்பாக்கத்தில் ஏலை ஓடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கி வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கருவாடுலாம் எவ்வளோ? வாழைக்கருவாடு எவ்வளோ? எப்படி கிலோ 100 ரூபாவா? எப்படி சொல்றீங்க? கிலோ இது தாமா நிற்கும். எப்படி 100 ரூபாய்க்குனா எவ்வளோ மீன் தருவீங்க? வீட்டு கருடுமா இதெல்லாம்? போடுற கருடு 100 ரூபாய் நம்ம போடுற கருடு இதெல்லாம் வீட்டில் நாங்கள் சுத்தமாக போடுறோம். 100 ரூபாய்க்கு எவ்வளோ கருவாடு தருவீங்க? இதோம்மா கட்டிக்கிறேன் பாருமா. ஓ, இதான் 4 மீன் இருக்கு. 5 இருக்கு. 5ஆ? போட்டு தரேன் நான். வாங்கி எவ்வளோக்கா இந்த வாழை மீன்? 200 ரூபாவா? இது கீச்சா மாதிரிலாம் 150 ரூபா. சங்கராலாம் எவ்வளோ? 250. ஷீலா 300 ரூபா. இந்த முள்ளு வாழைலாம் நீ கேட்குற வேலை தான் 250 ரூபா. 250 ரூபா. இது கூறு யாரா எவ்வளோ சொல்லுவீங்க? 100 ரூபாவா? இது கூறா? எவ்வளோ இது? சங்கரா மீன் எவ்வளோ? இது மஞ்சள் சங்கரா 600 ரூபா. இது ஊடா 300 ரூபா. இது இந்த சங்கரா 200 ரூபா. நவர 100 ரூபா. ஐல 200 ரூபா. 200 ரூபா. எறா 100 ரூபா சொல்லி 2 போட்டு 150 ரூபா. இது கீச்சாம்பாறை எல்லாம் அதெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா. வாழை 200 ரூபா. 6 வாழை 200 ரூபா. எவ்வளோ நாக்கு மீன் எவ்வளோ? நாக்கு 250 ரூபா. 250 ரூபா. இது என்ன மீன்? சங்கரா. இது சங்கராவா? எவ்வளோ? 200 ரூபா. இது பாறை மீன்? எந்த பாறை? இது 500 ரூபா. 500 ரூபா. இது ஊடாலாம் 500 ரூபா ஊடா. 500 ரூபா. இது என்ன மீனுக்கா? கிளிச்ச எவ்வளோ? 150 ரூபா. 150 ரூபா. கிளிச்செல்லாம் 150 ரூபா. காரப்பொடி 100 ரூபா. கோலா எவ்வளோ? கோலா 400 ரூபா. 2 மீன் 400 ரூபா. அது மோரகண்டா எவ்வளோ? அது எவ்வளோ? 2 மீன் 500 ரூபா. 600 ரூபா கேட்டால் போதும். 2 மீன் 500 ரூபா. 600 ரூபா. 500 ரூபா கேட்டால் தருவீங்க? தரமாட்டேன். தர மாட்டீங்களா? ஒரு மீன் 500 ரூபா சொல்லுவேன். ஒரு மீன் 500 ரூபா சொல்கிறீங்களா? இதில் முள் எவ்வளோ நிறைய இருக்கு? அது அல்லாத்தி மீனில் இதில் நார்மலாக இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்குமா? அது தோல் பாறையா? இது பரலா எவ்வளோ? 1000 ரூபா. 1000 ரூபா. ஒரு மீன் 1000 ரூபா. 2 மீன் 1000 ரூபா. கேட்ட ஒரு கோழி பண்ணா தானே வீடியோ பண்ணி போயிட்டு. உங்கள் பேர் என்ன இதுக்கா? சொல்லுங்கக்கா. எங்கே கொண்டு போட போகிறேன்? உங்கள் பேரை விட்டு சொல்லுங்க. அண்ணா கட் பண்ணுறதுக்கு எவ்வளோண்ணா? இது கொடுவா 1 கிலோவுக்கு எவ்வளோ கட் பண்ணுறதுக்கு? 1 கிலோவுக்கு 40 ரூபாவா? அங்கே விலை ஏறி போச்சு கல்லூரத்தில். நாங்கள் என்ன பண்ணட்டோம்? இது பண்ணா எவ்வளோக்கா? இது பண்ணா 600 ரூபா. இது பரலா 1800 ரூபாவா? இது எவ்வளோ கிலோ இருக்குங்கக்கா? இது 3.5 கிலோவா? இது எப்படி ஃபிஷ் ஃபிங்கருக்கு அதுக்கெலாம் நல்லா இருக்குமா? ஃப்ரை பண்ணி ஃப்ரைக்கு குழம்புலாம் தலையை வாழை மட்டும் குழம்பு வைக்கலாம். ஆனால் குழம்பு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். தலையை வாழை மட்டும் குழம்பு வைக்கணும். ஓ, மீன் அது வறக்கிறதுக்கு தான் டேஸ்ட்டு. என்ன இது எடுத்துக்கோ. இது பாறை எவ்வளோக்கா? பாறை 2500. 2 மீன் 2500. கிலோ
அக்கா இந்த கல் கொடுவா எவ்வளோ கிலோ இருக்கும்? இது கிலோ 600 கிலோ 600 ரூபாவா? இது எத்தனை கிலோ இருக்கும்? அது இருக்கும் 6-7 கிலோ. 6-7 கிலோ. பாறை பாறை வவா பாறை. எவ்வளோண்ணா? எவ்வளோ? 3500. எத்தனை கிலோ இருக்கும் இது? 9 கிலோவா? அந்த பாக்ஸ் 3500 அந்த மீன் கிலோவா? மொத்தமே இல்லை. இது ஒரு கூடைனா எவ்வளோ சொல்லுவீங்க? மொத்தமாக ஒரு ரேட்டு இப்போ போடுவீங்களா? 960, 960, 3000, 3010, 920, 950, 900, 110, 150, 160, 200, 1210, 210, 3210 ரெடி. 300, 1500, 1500, 1510, 600, 610, 620, 650 2 பேர், 670, 1750, 910, 150, 160, 400, 410, 450, 500, 410, 510 கேட்கலப்பா. 4510 ராஜேஷ். 5020, 5050, 5100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 550, 600, 650, 700, 750, 800. இப்போ பாருங்க, இப்போ பார்க்குற இந்த மீன் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா யாழை விடுறதுக்காக தான் வச்சிருக்காங்க. இந்த மீன்ல நம்ம யாழை விடுறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு தருவாங்க. அந்த பெரிய மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் வந்து ஒன்று வந்து 3500 சொல்லியிருந்தாங்க. நம்ம வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை ஏழை விடுறப்போ கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவலை மீன் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கவலை மீன்லாம் ஒரு கூடை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 550. ஏலத்துலேயும் அவ்வளோதான் போச்சு. நம்ம முன்னாடியே கேட்டாங்கன்னா 100 அப்படிலாம் கேட்டால் நம்மளுக்கு தர மாட்டாங்க. ஏழை விடுற இடத்துல நம்ம ஏலம் கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் வந்து தான் அதிகமான மீன்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு மீன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழை விடுற இடத்துல இருந்து மீன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால காலையில் சீக்கிரமாகவே வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன், வலை மீன் இதெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து மீன்பிடி தடைக்காலம் போட்டாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போட்லாம் எதுவுமே போகாதுன்னு நினைக்காதீங்க. மீன் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. மீன் எல்லாமே எப்பவுமே அங்கே இருக்கும். எல்லா போட்டுமே வந்து போவோம். அதனால நீங்கள் மீன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி போட்டிருப்பேன். அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மீன் வேணும்னா எடுத்து வைப்பாங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்பாக்கத்தோட ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்போம். பீச் மார்க்கெட்டையும் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை ஏழை விடுற அந்த வீடியோவும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம தொண்டின் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.